பேஸ் பேஸ் ரொம்ப அபாரமா இருக்கு. இப்படி ஒரு பிரமாதமான கேசரிய இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. வீட்டில் அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குமா? இது எங்க அம்மா மீனாட்சி அம்மா பண்ணி கொடுத்த கேசரி தான். நான் ஒரு மேரேஜ் கேட்டரிங் கான்ட்ராக்டர்மா. திடீர்னு இன்னைக்கு என்கிட்ட வேலை பார்க்குற 4 பேர் லீவ் போட்டானுங்கம்மா. கல்யாண வேலைக்கு சமைக்கணும், அது டிலே ஆகக்கூடாது. நீங்கள்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் கூட வந்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் போட்டு தரமா. பக்கத்தில் தான்மா கல்யாண மண்டபம் இருக்கு. நீங்க கடையை பூட்டிட்டு என் கூட வரீங்களா? ஹலோ, என்ன ஓப்பனிங்லே எண்டு காடா? இப்பதான் கடையை திறந்துருக்கோம். ஏன் சார் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? போங்க சார். சார் மன்னிச்சிருங்க. இன்னைக்குதான் நாங்க கடையை புதுசா ஓபன் பண்ணிருக்கோம். இன்னும் முதல் பொண்ணி கூட ஆகல. அதுக்குள்ள கடையை போட்டு சொல்றீங்களே சார். சாரி சார், நீங்க கிளம்புங்க. சரிம்மா, நான் வரமா. சக்தி, ரோட்ல கடை போட்டா இப்படி எல்லாம் பிரச்சனை வருமா? அதான் வருதேக்கா. இதுல உனக்கு டவுட் வருதா? கடை ஆரம்பிக்க போற வேகத்துல பரபரப்பா எல்லா வேலையுமே நம்ம செஞ்சிட்டோம். ஆனா இனிமே நம்ம நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். என்னடி சொல்ற? மீனாட்சி பொண்ணுங்க இறங்கின காரியம் நல்லபடியா நடந்துச்சுன்னு இந்த ஊர்க்காரங்க பேசுற அளவுக்கு நம்ம வியாபாரத்தை நல்லபடியா நடத்தி காட்டணும்க்கா. அப்பா, 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 என்னம்மா, என்னாச்சு? அப்பா, முதல்ல என் கூட வாங்கப்பா. என்ன விஷயம்னு சொல்லுமா. ஐயோ அப்பா, அந்த அநியாயத்தை நீங்களே வந்து பாருங்கப்பா. வாங்க சரண்யா, வாங்கப்பா. எங்க ஓடிட்டு இருக்கா? அங்க பாருடி. மா, அத்தை போடுற சீனு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுமா. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஐயோ, ஏய் ரங்கநாயகி, என்ன இதெல்லாம்? ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி ரங்கநாயகி. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா திடீர்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எந்திரிமா. சொன்னா கேளு, இந்த வேலையெல்லாம் நீ பாத்துட்டு இருக்காத. அதுக்கு தான் வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ வாங்கம்மா. கூடுமா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். விடுடி அம்மா. ஐயோ ரங்கநாயகி, சொன்னா கேளு ரங்கநாயகி. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? நீங்க எல்லாம் கேட்டா அத்தை ஒன்னும் வாய் திறக்க மாட்டாங்க. கேக்குறவங்க கேட்டாதான் பதிலே சொல்லுவாங்க. வெற்றி, அம்மா வெற்றி. ஏய், என்ன பெரிய கத்திக்கிட்டு இருக்க? இங்க வந்து பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அம்மா, என்னம்மா அது? வாடா வந்து என்னன்னு கேளுடா. அப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா, என்னம்மா அதெல்லாம்? அம்மா, இதெல்லாம் விடுங்கம்மா. விடுறாடி. அம்மா, நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடு வெற்றி. நீ என் வேலையை செய்ய விடுப்போ. அம்மா, இதெல்லாம் நீங்க பாக்குற வேலையாமா? அம்மா, முதல்ல தூக்கி போடுங்க. எந்திரிங்க, வாங்க எந்திரிங்க. இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய வேலைதான்டா. இது மட்டும் கிடையாது. நம்ம வீட்டு வாசல் பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நான் கத்துக்கிறேன். இப்படி கத்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் பண்ற வெற்றி. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதாமா ஆச்சு? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தலையெழுத்தாமா? தலையெழுத்துதான் வெற்றி. என் தலையெழுத்துதான். டீயும் ஆத்தி கொடுக்கறான்ல அந்த பையனுக்கு அம்மாவை பிறந்தா இதெல்லாம் செய்யணும்னு என் தலையெழுத்துதான். நீ மத்தவங்களுக்கு டீ போட்டு கொடுப்ப, அவங்க எச்சி கிளாஸ நீயே கழுவி வேற கொடுப்ப. கோடீஸ்வர வீட்டு பையனான நீயே இதெல்லாம் செய்யும் போது உன்னை பெத்த அம்மா நான் இந்த வீட்டையாவது பெருக்கி துடைக்கணும்ல, அதான நியாயம்? ஏய் ரங்கநாயகி, என்ன நீ சொல்லிட்டு இருக்க? வெற்றி டீ கிளாஸ் கழுவனானா? அதை எப்ப நீ பார்த்த? எங்க பார்த்தா சொல்லு முதல்ல. அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அந்த கொடுமையை எல்லாம் என் வாயால சொல்ல முடியாது.
உங்களுக்கு ஏதாவது கை கால் வலிக்குதுன்னா சொல்லுங்க, நானே வந்து அமுக்கி விடுறேன். ஏன் ரங்கநாயகி நீ இப்படி பேசுறவ இல்லையா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டேய் டேய் வெற்றி, என்னடா நடந்துச்சு சொல்றா. அது ஒன்றும் இல்லைப்பா, சக்தி வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. அங்கே மீனாட்சி அம்மாவோட சேர்ந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரலாமேன்னு என் கையால் டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இதோ நிற்கிறாளே அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டான். அம்மா அதை பார்த்துட்டு கோச்சு நீங்கள் கிளம்பி வந்துட்டாங்க. அம்மா அம்மா நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அம்மா அம்மா நடந்ததெல்லாம் மறந்துடுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா இதெல்லாம் செய்யாதீங்கம்மா, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதும்மா. ஏண்டா பாண்டி கோயிலுக்கு போய் தவம் இருந்து உன்னை பெத்தண்டா. ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம உன்னை அப்படியே ராசா மாதிரி வளர்த்தேன். நீ கை கட்டினா உனக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கு 1000 பேர் வருவாங்கடா. அப்படிதானே உன்னை வளர்த்தேன். அந்த ஹோட்டல்காரிக்கு போய் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்க. அதுவும் அவளுக்கு உன் கையால ஊட்டி வர விடுற பாரு. இதையெல்லாம் என் கண்ணால பார்க்கும்போது என் மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. போதும்டா வெற்றி, போதும். இதுக்கு மேல என்னால எதையுமே சகிச்சிட்டு இருக்க முடியாதுடா. இந்த பாரு, நீ அவளை மறக்கணும், அடியோட மறக்கணும்டா. இல்லன்னு வச்சுக்கோயேன், நான் இந்த மாதிரி தான் ஏதாவது வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். என்னம்மா பேசுறீங்க? எந்த விஷயத்தோட முடிச்சு போறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? சக்தி யாரு? என் பொண்டாட்டி. அவளை எப்படிமா நான் மறக்க முடியும்? என்ன அவ நான் அவமானப்படுத்தி தலகுனிய வச்சிருக்காடா. அவளை நீ மறந்துதான் வெற்றி ஆகணும். நீதான் உன் மனசை எப்படியாவது மாத்திக்கிட்டு ஆகணும். இல்லம்மா, மனசை மாத்திக்க வேண்டியது நீங்க தான், நான் இல்ல. என்னம்மா பாக்குறீங்க? ஞாபகம் இருக்கா? நீங்க சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சக்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போனா. அப்படிப்பட்டவளை புரிஞ்சுக்காம இருக்கோமேன்னு நீங்க தான் மனசை மாத்திக்கணும், நான் இல்ல. நல்லா பேசுற வெற்றி, நல்லா பேசுற. உன் பேச்ச கேக்குறப்ப அப்படியே எப்படி தெரியுமா குளிர்ச்சியா இருக்கு. அம்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு சுத்தமா செட் ஆகல. ஏய் என்ன இதெல்லாம் நீ சொன்ன சீனா? கேவலமா இருக்கு. எனக்கு தெரியும் எங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணும்போது எல்லாத்தையும் நீ தான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு. அடுத்த வாட்டி ஒண்ணு பண்ணு, உன் மூளையை போட்டு யோசிச்சு நல்ல ஒரு சீனா எழுதி கொடு. வந்து சேர்ந்திருக்கா பாரு. வாங்க ஐயா, வாங்க 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 ஐயா. ஐயோ கொஞ்சம் வாயை மூடுங்க. உங்களாலதான் இங்க யாரும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ அக்கா, வேண்டாங்க்கா. அவரு என்ன பண்ணுவாரு? பாவம், அவரை திட்டாத. நமக்கு எப்போ வியாபாரம் நடக்குமோ அப்ப கண்டிப்பா நடக்கும். வாங்கம்மா, வாங்கய்யா, வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்கய்யா, வாங்க வாங்க. அம்மா இட்லி இருக்காம்மா? இருக்குக்கா, சூடா இருக்குக்கா. 4 இட்லி வைக்கட்டுமா? சாப்பிட வேணாம், பார்சல் தான் வேணும். அப்படிங்களா? 4 இட்லி ஒரு வடை கட்டுறீங்களா? சரிங்கக்கா. யமுனக்கா, அக்காக்கு கொஞ்சம் கேசரி எடுத்து கொடு. அக்கா சாப்பிடுங்க. இன்னைக்கு நாங்க புதுசா கடை திறந்திருக்கோம், அதனாலதான் இங்க வரவங்களுக்கு கேசரி கொடுக்குறோம்க்கா. நன்றிம்மா. அக்கா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. எவ்வளவுமாச்சு? அக்கா, 4 இட்லி 32 ரூபாய், ஒரு வடை 8 ரூபாய், மொத்தம் 40 ரூபாய்க்கா. இந்தாம்மா. வரேம்மா. சக்தி முதல் வியாபாரம். ஐயா கொடுங்கம்மா. இவன் வாங்காம போக மாட்டான் போல. பரவாயில்லக்கா, விடு, தட்டிடு. ஆமா, சட்னி சாம்பார் கொஞ்சம் நிறைய ஊத்துமா. மா,
நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுமா, உங்களை பெத்த தாயும் நல்லா இருக்கணுமா, உங்க தங்கச்சியும் நல்லா இருக்கணும் தாயி. ம். யமுனக்கா, எப்படி ஒரு வாழ்த்து கிடைக்கும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? 1000 பேருக்கு வியாபாரம் பார்த்தாலும் இப்படி ஒரு கள்ள கபடம் இல்லாத ஒரு வாழ்த்து கிடைக்கவே கிடைக்காதுக்கா. வெற்றி தான் கூப்பிடுறேன், பேசு. ஹலோ சக்தி, கடை போட்டுட்டியா? வியாபாரம் எப்படி போகுது? பிக்கப் ஆயிடுச்சுல? ஆ, சூப்பரா வியாபாரம் நடக்குது வெற்றி, விறுவிறுன்னு நடக்குது. எதிர்பார்க்கவே இல்ல. யமுனக்கா, அவருக்கு 2 இட்லி வடை எடுத்து கொடு. தரேன். நீ சொல்லு வெற்றி, அதையே கன்வின்ஸ் பண்ணிட்டியா? அது உனக்கு சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். இப்போ அம்மா முதல்ல கொஞ்சம் கோவமா தான் இருந்தாங்க, ஆனா நான் பேசி புரிய வச்சுட்டேன். இப்போ அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. எங்களால உனக்கும் அத்தைக்கும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. அதை மட்டும் நீ கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. அண்ணா வாங்கண்ணா, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அக்கா, அவர் கவனி, சட்னி ஊத்துக்கா. இருங்க நான் சக்தி, நீ வியாபாரத்துல பிஸியா இருக்க போல. நான் அப்புறம் அடிக்கிறேன், சரியா? எதுவா இருந்தாலும் கால் பண்ண உடனே. சரி வெற்றி, பை. சூப்பரா நடிக்கிறம்மா. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. இட்லி வடை சட்னி எல்லாம் ரொம்ப பிரமாதம். நானும் நிறைய கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி டேஸ்ட் வேற எங்கேயும் இல்லம்மா. நான் நாளைக்கு வந்து தானமா வாங்கி சாப்பிடுறேன். வரட்டுமா? சக்தி ரெகுலர் கஸ்டமர் மாதிரி ரெகுலர் பிச்சைக்காரன் போல. விடுக்கா. என்னம்மா, புதுசா கடை போட்டிருக்கீங்களா? வாங்க சார். என்ன சாப்பிடுறீங்க? இட்லி எவ்வளோமா? ஒரு இட்லி 8 ரூபாய் சார். ஒரு வடையும் 8 ரூபாய் சார். பூரி செட்டு பொங்கல்னா 30 ரூபாய் சார். ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பா தான் இருக்கு. டேஸ்ட் எல்லாம் எப்படிமா இருக்கும்? நல்லா இருக்குமாமா? சார், மீனாட்சி மெஸ்ஸுங்கிறத ரொம்ப ஃபேமஸான கடை சார். அந்த கடையோட நடமாடும் பிரான்ச் தான் இது. அப்படியா? சரிம்மா, எனக்கு 2 இட்லி, ஒரு வடை, பொங்கல் பார்சல் கட்டுங்க. சரிங்க சார். இதே மாதிரி பேசாம போ. சார், நீங்க பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுங்க. என்னது? உனக்கு பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுக்கணுமா? நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? போலீஸ்ட பேசுற, ஞாபகம் வச்சுக்க. நீங்க வாங்கின பார்சலுக்கு எனக்கு கண்டிப்பா பணம் தேவை. பணத்தை கொடுங்க. என்னம்மா நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? மேடம் காதுல இது விழுந்துச்சுன்னு வச்சுக்க, உன் கடையவே காலி பண்ணி விட்டுருவாங்க. பேசாம போமா. இல்ல சார், எனக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்க. சார் நில்லுங்க. ஏய் சக்தி, யோ, என்னையா பிரச்சனை? இதோ மேடம், நானே போய் பாக்குறேன். ஒன்னும் தேவையில்லை, நானே போய் பாக்குறேன். என்னம்மா, என்ன பிரச்சனை? எதுக்கு வழி மறைச்சு நிக்கிற? மேடம், என்கிட்ட வாங்கின பார்சலுக்கு இவர் பணம் கொடுக்கல மேடம். பார்சலுக்கு பணம் வராம நான் இங்க இருந்து ஒதுங்க மாட்டேன். மணிக்கம், என்னையா சொல்றாங்க? பார்சல் வாங்கினதுக்கு பணம் கொடுத்தியா இல்லையா? இல்ல மேடம், வந்து யோ பேசாத.
உங்ககிட்ட பணத்தை கொடுத்து தானே பார்சல் வாங்க சொன்னேன். ஏன் என் பணத்தை கொடுக்கல? மேடம் அவங்க யார்கிட்டயும் கேட்காம கடை போட்டிருக்காங்க மேடம். இந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. பார்சல் வாங்க சொல்லி உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல, எங்கேயா வச்சிருக்க? முதல்ல பணத்தை எடு. நான் கொடுத்த பணத்தை பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட ஓசில பார்சல் கேட்டியா? உன்ன மாதிரி சில ஆளுங்களால தான் பப்ளிக்ல நமக்கு கெட்ட பேர் வருது. பணத்தை குடியா அந்த பொண்ணுகிட்ட. பணத்தை கொடுத்துட்டு வந்து வண்டி எடு. இந்தாமா, நீ போலீஸ்காரங்கிட்டே பணத்தை வாங்கிட்டேல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த இடத்துல இனிமே நீ எப்படி கடை நடத்துறேன்னு பாக்குறேன். ஹலோ சார், 210 ரூபாய் பில் ஆச்சு. 10 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். போங்க சார், போய் வேலையை பாருங்க. சாமி, எனக்கு வியாபாரத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, எனக்கு முதல் நாள் வியாபாரம் எவ்வளவு கிடைச்சதுன்னு தெரியுமா? இரு. அக்கா, ஒரு நோட் எடுத்துட்டு வா. அம்மா, மொத்தம் 4850 ரூபாய். இந்த காயின் எல்லாம் சேர்த்தா ஒரு 150 ரூபாய் வரும். ரவுண்டா 5000 வந்திருக்குமா? ஏன் சக்தி, இன்னைக்கு கொண்டு போன எல்லாத்தையும் வித்திருந்தா கூட ஒரு 500 ரூபாய் அதிகமா வந்திருக்குமே. ஏதாவது விக்காம மீந்துருச்சா? ஆமாம்மா, 50 இட்லி மிச்சமாயிருச்சு. அதான் ரூபாய் குறையுது. நான் ஒரு கேனச்சி, ரொம்ப பேராசைப்பட்டு இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டாக்கி கொடுத்துட்டேன். ஒழுங்கா அம்மா சொன்ன மாதிரியே 3 கிலோக்கு இட்லி போட்டிருக்கலாம். நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம 6 கிலோ போடு, 5 கிலோ போடுன்னு சொல்லி இப்படி ஆக்கி விட்டுட்டேன். என் புத்திய எதுல அடிக்கிறதுனே தெரியல. ரொம்ப ஆசையா வியாபாரத்துக்கு கிளம்பி போனேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே இல்லம்மா. வர கஸ்டமர் எல்லாரும் இல்லாத ஐட்டமா கேட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏன் யமுனா அவ்வளவு கவலைப்படுற? அவங்க என்ன கேட்டாங்களோ அத நாளைக்கு செஞ்சுட்டா போச்சு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. மீன் இருக்கா, சிக்கன் இருக்கான்னு தான் கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம மெஸ்ல எப்படிமா வியாபாரம் நடக்கும்? ரோட்டு கடையில அந்த மாதிரி வியாபாரம் நடக்கலமா. நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். அக்கா, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? முதல் நாளே நல்ல வியாபாரம் இருக்கும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இன்னைக்கு வியாபாரம் இவ்வளவுதான்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கா யமுனாக்கா. நாளைக்கு இதை விட அதிகமா கொடுப்பான்னு நம்பிக்கையோட இருப்போம். யமுனா, சக்தி சொல்றதும் கரெக்ட் தான். படிப்படியா முன்னேறணும் யமுனா. அப்பதான் அந்த பணமும் அனுபவமும் நம்ம கிட்ட நிரந்தரமா தங்கும். தடாலடியா நம்ம கிட்ட வர பணம் வந்த வேகத்திலேயே காணாம போயிடும். அம்மா, நீ சொல்றது வார்த்தைக்கு வேணா அழகா இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில நம்பி ஏமாறும் போதுதான் அந்த வலி தெரியும்.
நீ இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறியே? உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன், சக்தி இருக்கா, துர்கா இருக்கா. இத்தனை பேர் இருக்கிறப்பவே நீ விரக்தியா பேசுற. நான் முதல்ல டிஃபன் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்ல. யமுனா மாதிரி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா இது நடந்திருக்குமா? 2வது நாள் வியாபாரத்துல எனக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓய்வில்லாம ஓடுறதுக்கு உத்வேகமா இருந்துச்சு. அந்த உத்வேகம் உனக்குள்ளேயும் இருக்கணும் யமுனா. சூப்பரா சொன்னமா. இந்த பாசிட்டிவ் தான் யமுனாக்கா மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அது வெளியில வர மாட்டேங்குதுமா. நீ நினைச்சாதான் அதை வெளியில கொண்டு வர முடியும்.